ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருபா சேனல். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க திருக்குறளில். அதில் பார்ட் 2 என்னது பார்ட் 2 தான் திருக்குறளில் பார்க்க போகிறோம். இது 6th ஸ்டாண்டர்ட். இது எங்கே இருக்குதுன்னா 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் இருக்கிற ஒரு 10 திருக்குறள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாட்டு அன்று. சரிங்களா, என்ன சொல்லுங்கள்? விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று. அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. அப்படின்னா என்னென்னா, நம்மளோட தமிழ்நாட்டோட கலாச்சாரமே விருந்தோம்பல்ன்றது எல்லாரும் பகிர்ந்து உண்ணுவது தான் விருந்தோம்பல். இது நம்ம பகிர்ந்து உண்றதை பற்றி நம்ம திருக்குறளில் கூட சொல்லியிருப்போம். பகுத்துண்டு வாழ்வாரே வாழ்வா தொகுத்தவற்றில் எல்லாம் தலையணிட்டு ஒரு குறள் இருக்கும். சரியாக தெரியல. பகுத்துண்டு வாழ்வாரே வாழ்வா தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற மாதிரி ஒரு குறள் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்துட்டு பகுத்து தான் உணவு, தனியாக சாப்பிடக்கூடாது அன்றது தான் நம்மளோட விருந்தோம்பலோட நம்ம தமிழர்களோட பண்பாக இருக்குது. சரிங்களா, அதை தான் இங்கேயும் சொல்ல வர்றாங்க பாருங்கள். விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று. அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு குறள். மொப்ப குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் இருந்து. இப்போ அப்படின்னா என்னென்னா, மோந்து பார்த்தாலே ஒரு அனிச்ச மலர்னு ஒரு மலர் இருக்கும், அது வாடிடும். சரிங்களா, முகர்ந்து பார்த்தாலே வாடிடும். அதுபோல் நம்மளோட முகம் மாறினாலே, நம்மளோட முகம் விருந்தினர்கிட்ட பேசும்போது நம்ம முகம் மாறினாலும் விருந்தினரோட உள்ளம் வாடிடும். அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் தான் போகிறாங்க. மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் இருந்து. மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் மாடிவிடும். நம்ம முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல். சரிங்களா, இப்போது நம்ம அங்கே ஒரு பொருள் இருக்குது, அதை நம்ம திருடிடலாம் அப்படின்ட்டு நம்ம உள்ளத்தில் மனசில் நினச்சா கூட அது தப்பு. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு பாருங்கள், அங்கே ஒரு பொருள் இருந்து அதை திருடிட்டு போயிடலாமா, இல்லை அதை எடுத்துகிட்டு போயிடலாமா, மனசில் நினச்சா கூட தப்புன்ற நம்ம வள்ளுவர். அப்போது எந்த அளவுக்கு நேர்மையாக நம்ம இருக்கணும் பாருங்கள். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்களை கெடுக்க நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி திருக்குறள் இதெல்லாம் படித்து அரிய குணங்களை வச்சு நம்மளாம் வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனில். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறது மாதிரி சொல்லும்போது இந்த குறளை பார்த்தா எக்ஸாம் ஞாபகம் வரும். எக்ஸாம் நான் இருக்கும்போது இந்த வீடியோவில் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வரீங்களா, அதுக்காக இவ்வளோ சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, 4வது குறள் பாருங்கள். களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். சரிங்களா, களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துங்க. நம்ம ஏதோ ஒரு பொருளை, ஏதோ ஒரு வீட்டில் நகையோ யாரோ ஒரு திருடர் திருடிட்டு வந்துடுறான். திருடிட்டு வந்துட்டு அவன் நல்லா சந்தோஷமாக வீட்டில் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போது திருடிட்டு போனவங்க என்ன பண்ணுவோம்? சும்மா இருப்பாங்களா? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. சரிங்களா, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அது திருடனை ஒரு நாள் போலீஸ் ஒரு 4 நாள் 5 நாள் சந்தோஷமாக இருக்கும், 6வது நாள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போது பிடிச்சிட்டு போகும்போது அவன் திருடி வந்தாலும் பொருள், அதனால 4 நாள் சந்தோஷமாக இருந்தான். 5வது நாள் ஜெயிலில் இருக்கான். அந்த மாதிரி தான் பாருங்கள். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளருவது போல். அந்த திருடு நினச்சிருக்கா நம்மளை யாரும் பிடிக்க முடியாது, நம்ம நல்லா ஜாலியாக வளர்ந்துடலாம், நல்ல பெரிய ஆளாக வந்தெல்லாம் நினச்சிருக்காரு. அதுதான் வளருவது போல் தோன்றினாலும் கடைசியில் என்ன போடும்? அழிந்து விடும். அது அழிஞ்சு போயிடுச்சு. அதனால் களவு மூலம் வர்ற பொருள் என்றைக்குமே நிலைக்காது அப்படிதான் இந்த திருக்குறள் சொல்ல வருது பாருங்கள். களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளருவது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். ஓகே, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஊக்கம் உடைமை உள்ளம் உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். என்னது? ஒரு வாட் படிங்க. உள்ளம் உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். சரிங்களா, ஊக்கம்னா என்னது? நமக்குள்ளே இருக்கிற அந்த தன்னம்பிக்கை, அதுதான் ஊக்கம் இருக்கும்ல, அதுதான் நிலையான செல்வமே. நம்மக்கிட்ட அந்த ஊக்கம் இருந்துச்சுன்னா நம்ம எதை வேணால் சாதிச்சிடலாம், என்ன வேணால் பண்ணலாம். சரிங்களா, நம்மளால் முடியும்னு நம்ம நினச்சி பண்ணால் எதுவுமே சாதிச்சிடும். மற்றவையெல்லாம் ஊக்கம்தான் உடைமை.
நம்மளோட உடைமையே அந்த ஊக்கம்தான். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாத மற்றது எல்லாமே எதுவுமே நிலைத்து நிற்காது, எல்லாம் அழிஞ்சிடும். பொருள் இதெல்லாம் இருந்தால் அது அழிஞ்சிடும். நம்ம ஊக்கம் தான் நம்மளோட உண்மையான செல்வம். அதில் மற்றதெல்லாம் எதுவுமே நிலைத்து நிற்காதுன்றதான் அந்த குறள் சொல்லுது பாருங்கள். ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். ஊக்கம் தான் நம்மக்கிட்ட நிலையான செல்வம். குறள் ஒரு வாட்டி படிங்க. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஓகே. நெக்ஸ்ட் குறள் பாருங்கள். ஆக்கம் அதர்வினாய் செல்வம் அசைவிலா ஊக்கம் உடையான் இலை. இப்போது என்கிட்ட நான் நல்லா தைரியமாக இருக்கேன், சரிங்களா? நான் தைரியமாக நான் எதை வேணால் சாதிச்சிடுவேன், என்னால் எது வேணால் பண்ண முடியும்ன்றது தைரியம் எனக்கு இருக்குது. அதுக்கான உழைப்பு போடவும் நான் தயாராக இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த செயல் வந்துருக்கும்ல, நான் செய்கிற செயல் அதுக்கப்புறம் வெற்றி எல்லாமே என்கிட்ட சீக்கிரம் வந்துடும். அந்த ஊக்கம், அந்த தன்னம்பிக்கைன்ற ஊக்கம் என்கிட்ட நிறைய இருக்கும்போது நான் செய்கிற வேலையோட தன்மையோ இல்லை எனக்கான வெற்றியோ சீக்கிரம் அதை வந்து சேர்ந்துடும், சரிங்களா? அதுதான் சொல்ல வராங்க பாருங்கள். தளராத ஊக்கம் உடையவனா தான், தளராத ஊக்கம் என்கிட்ட இருக்குது, விட்டு கொடுக்காத தன்மை இருக்கும் உடையனிடம் ஆக்கம்னா அந்த செயலானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும். அந்த மாதிரி தளராத ஊக்கம் உடையவங்கிட்ட தான் அந்த ஆக்கம் வந்து தானே போய் சேர்ந்துடும். நீ ரொம்பலாம் எதுவுமே பண்ண தேவை, நல்ல தைரியமாக என்னால் பண்ண முடியும்ன்ற ஊக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த செயல் அதுவே உங்ககிட்ட வந்துடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. குறள் ஒரு படிங்க. ஆக்கம் அதர்வினா செல்லும் அசைவில ஊக்கம் உடையான் உலை. ஓகே, புரியுதா? ஓகே பாருங்கள். 7th குறள். வெள்ளத்து அணைய மலர் நீட்டாம் மாந்தர்தான் உள்ளத்து அணையது உயர்வு. என்னது பாருங்க. வெள்ளத்து அணைய மலர் நீட்டாம் மாந்தர்தான் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீரோட உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். இப்போது தண்ணீரோட தாமரை மலர் வந்து நீரில் இருக்குது தானே, தாமரை மலர் இருக்குது நீரில் தானே இருக்குது. அந்த தண்ணீரோட உயரத்துக்கு ஏற்ப தானே தாமரை மலர் வரும். ஒருவேளை தண்ணி கம்மியாக இருக்கும்போது அது கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா? அது மாதிரி தண்ணீரோட உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். ஊக்கத்தின் அளவிற்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். புரியுதா? இப்போது தாமரை மலர் கம்மியாக இருந்துச்சுன்னா என்கிட்ட நான் ஜெயிக்க மாட்டேனா, என்னால் முடியாதான்ற மாதிரி கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, ஆனால் லோவாக இருக்குது, லோ கான்ஃபிடன்ஸாக இருக்கும்ல. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கோமே, நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நான் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லோவாக இருக்கேன், என்னால் ஏதோ ஒரு கோர்ட்டில் நடக்கிற அசிஸ்டன்ட் வேலைக்கோ இந்த மாதிரி தான் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப லோவாக இருக்குன்னு போக முடியும். அதே நான் வந்துட்டு என்கிட்ட நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் குரூப் 1 எழுதி சப் கலெக்டர் ஆயிடுறேன். அந்த மாதிரி ஊக்கம் இருக்கிறவங்கக்கிட்ட தான் அதுக்கு அந்த ஊக்கத்துக்கு ஏற்ப கம்மியாக ஊக்கம் இருந்தால் ஒரு அசிஸ்டன்ட் ஜாப் இந்த மாதிரி. அதிகமாக என்கிட்ட நல்ல தன்னம்பிக்கை நல்லா இருக்குதுன்னா நான் ஒரு சப் கலெக்டரை போய் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அதுதான் சொல்ல வராங்க பாருங்க. தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வரும், ஊக்கத்தின் அளவிற்கு ஏற்ப மனிதர், அதான் அவங்க எவ்வளோ ஊக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மனிதர்கள் உயர்வார்கள் சொல்கிறாங்க. குறள் ஒரு சொல்லுங்கள். வெள்ளத்து அணைய மலர் நீட்டாம் மாந்தர் தான் முள்ளத்து அணையது உயர்வு. ஓகேங்களா? ஓகே பாருங்கள். நெக்ஸ்ட் குறள். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமல் நீர்த்து. இந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்று தான் நான் உயர்வாக எண்ணணும்ப்பா, சரிங்களா? நான் நல்லா படிப்பேன், படித்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்காக இதை படிக்கிறோம்ல அதுக்காக சொல்கிறேன். நான் நல்லா படிப்பேன், படித்து வந்துட்டு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆவேன், இல்லை சப் கலெக்டர் ஆவேன், குரூப் 1 டியூ ஆவேன். இந்த மாதிரி என்னோடய எண்ணமெல்லாம் உயர்வாக இருக்கணும், சரிங்களா? அது எண்ணியதை அடையாவிட்டாலும் அந்த எண்ணியதை இப்போது நான் நினச்சிருக்கேன், 2 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன், 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்படுறான், நான் எண்ணியது கிடைக்கல. அப்போ கிடைக்கலனாலும் அந்த எண்ணத்தை வந்து கைவிடக்கூடாது. கடைசி நான் படித்து கண்டிப்பாக நான் போயிடுவேன்ற அந்த எண்ணம் வந்து அப்போ மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் என்றைக்காகனா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்சிரும், சரிங்களா? அதான் இங்கே சொல்ல வர்றாங்க பாருங்கள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமல் நிறுத்து. எண்ணுவதே உயர்வாகவே எண்ணணும், எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது. எண்ணத்தை கைவிடக்கூடாது. ஓகே, குறள் ஒரு வாட்டி படிங்க. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமல் நீர்த்து. ஓகே பாருங்கள். நெக்ஸ்ட்டு. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். சரிங்களா? அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். இப்போ நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். சரியா? உண்மை தானேப்பா. இப்போ எனக்கு நன்மை எதுன்னுட்டு எனக்கு தெரியும். இப்போது ஒரு 2 இப்போ எப்படி சொன்னால் ஒரு 2 பேர் ஆகி நின்றுருக்காங்க, சரிங்களா? அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அந்த மாதிரிலாம் தெரியும் எனக்கு, சரிங்களா? அவங்க 2 பேர்கிட்ட நான் பேசும்போது நான் பயன் தராத சொற்கள் அவங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னு புரியுதுங்களா? இப்போது எனக்கு 2 பேர் யார் நல்லவன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா ஒருத்தர் போய்ட்டு நான் வேறு மாதிரி பேசி அவங்க மனசை புரிஞ்சு ட்ரை பண்ணுறதுக்கு நான் வேறு வார்த்தைகளில் பேச வேண்டியிருக்கேன். ஆனால் எனக்கு தெரியுமே 2 பேரில் எவன் நல்லவன் தெரியும். அப்போ நான் அந்த நல்லவங்கிட்ட பயன் தராத சொற்களால் பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதுதான் சொல்ல வராங்க பாருங்கள். நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள்
நல்லது எதுன்னு ஆராயும் அறிவு இருக்கிறவங்க. பயன் தராத சொற்களை பேச மாட்டார். பயன் தராதுன்னா அந்த இடத்துல ஒரு வார்த்தை பேசுறதுக்கு அவசியம் இல்லைன்னும் போது அந்த வார்த்தை பேசக்கூடாது இல்லை, அதுதான் பயன் தராத சொற்கள். ஓகே. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். சொன்னங்க, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். வேறு பயனுள்ள சொற்களை மட்டுமே பேசணும், பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக. நம்ம பேசுகிற வார்த்தை கூட எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். நம்ம பேசுகிற வார்த்தையில் கூட ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு அது யூஸ் இருக்குதுன்னா மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்லணும். இப்போ என்ன சொல்லலாம், இப்போ ஒரு கான்வர்சேஷன் இருக்குப்பா, நானும் இன்னொரு பையனும் வந்து பேசிகிட்டு இருக்கோம், சரிங்களா. நானும் இன்னொரு பையனும்னா என்னோடய ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம். பேசிட்டு என் ஃபேமிலி பற்றி சொல்கிறது, அவன் ஃபேமிலி பற்றி சொல்கிறது, இந்த மாதிரி சொல்கிறோம். இதெல்லாம் அந்த இடத்துக்கு யூஸ் பண்ண வேர்ட்ஸ் தான். நான் அதே மாதிரி இப்போ இன்னொருத்தர் ஃபேமிலியை பற்றி நான் அந்த இடத்துல பேசுகிறது அவசியம் இல்லைல்ல. இன்னொருத்தர் ஃபேமிலி பற்றி நான் பேசக்கூடாது, ஆனால் அந்த இடத்துல அவசியம் இல்லை. அதை தான் பயனுடைய அந்த இடத்துக்கு தகுந்த பயனுடைய சொற்களை மட்டும்தான் பேசணுமே தவிர பயனில் அந்த இடத்துக்கு தேவையில்லாத பயனில்லாத சொற்களை பேசக்கூடாது. அதான் பேச்சில் கவனம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. சரிங்களா, புரிஞ்சா? ஓகே, அவ்வளோதான். 10 குறள் முடிஞ்சிச்சு இல்லைங்களா? புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி ஏதாவது புரியுதா உங்களுக்கு, இன்னும் வேறு மாதிரி ஏதாவது டீச் பண்ண மாதிரிதை மட்டும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? சரி வாங்க, இதில் பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் புக் பேக் கொஷின் கொடுத்துருக்கேன், அதை பார்ப்போமா. விருந்தினோட முகம் எப்போதும் வாடும். நம்ம என்ன சொன்னோம், நம் முகம் மாறினாலே விருந்தினோட முகம் மாறிடும்னு சொன்னோமா. நிலையான செல்வம் எது சொல்லுவோம், ஊக்கம் தான் நிலையான செல்வம்னு படித்தோமா. ஆராயும் அறிவுடையவர்கள் என்ன பேச மாட்டாங்க, பயன் தராத சொற்களை வந்து பேச மாட்டாங்க. பொருள் உடைமை பிரித்து எழுதா பொருள் ப்ளஸ் உடைமை, பொருள் உடைமை. பொருள் உடைமை பிரித்து எழுதுனா பொருள் ப்ளஸ் உடைமை. உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் எப்படி எழுதலாம், உள்ளுவது எல்லாம். சரிங்க, பயன் ப்ளஸ் இலான்னா பயனிலா, பயன் ப்ளஸ் இல்லான்னா பயனிலா. ஓகேங்களா, ஈஸியாக இருக்கா? திருக்குறள் ஈஸியாக இருக்கா? கண்டிப்பாக நம்மளால் திருக்குறள் ஃபுல் மார்க் வாங்கிட முடியல. இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவோம், சரிங்களா. 10 குறளாக நம்ம நல்லா இது மாதிரி நீங்கள் காது கொடுத்து கேட்டுங்களா, நல்லா ஞாபகம் வந்துடும், சரிங்களா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.